தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் சைவர்கள் ஏன் உருத்திராக்கம் அணிகின்றார்கள் அப்படிங்கிறத பற்றி சிந்திக்க போகிறோம். இந்த உருத்திராக்கத்தை அக்குமணி என்று ஞானசம்பந்தர் குறிப்பிடுகின்றார். அவருடைய பாடலில் அடியார்கள் அக்கு மாலை ஏந்தி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை குறிப்பிடுவதனால உருத்திராக்கத்திற்கு அக்குமணி என்கின்ற பெயர் இருக்கின்றது நமக்கு தெரிகின்றது. சைவர்களுக்கு எப்படி திருநீரு நமசிவையே என்கின்ற திருவைந்தெழுத்து மந்திரம் அடையாளமாக இருக்கின்றதோ அதுபோல இந்த அக்குமணி என்கின்ற உருத்திராக்கமும் சைவர்களுக்கு மிகச்சிறந்த அடையாளமாக இருக்கின்றது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அக்குமணியாகப்பட்டது புராண செய்திப்படி என்ன சொல்கின்றார்கள்னா, சிவபெருமானுடைய கண்ணில் வழிந்த நீர் ஒரு மரமாக தோன்றி அந்த மரம் உருத்திராக்க மரமாக ஆகி அந்த உருத்திராக்க மரத்திலிருந்து தோன்றிய அந்த உருத்திராக்க மணியை தான் உருத்திராக்கம், உருத்திர அக்கம், அது சிவபெருமானுடைய கண் என்று குறிப்பிடுவது போல குறிப்பிடுகின்றார்கள். அதற்கு மேலே சைவ நெறிப்படி இந்த உருத்திராக்கம் எதை உணர்த்துகின்றது என்று சொன்னால், இறைவன் உயிர்கள் மீது கொண்ட பரிவினை, கருணையினை, அன்பினை அடையாளப்படுத்தி நிற்கின்றது என்று குறிப்பிடுவார்கள். அப்போ உருத்திராக்கம் நாம் அணிகின்ற போது பெருமான் நமக்காக செய்திருக்கின்ற அந்த பரிவினை, அன்பினை, கருணையினை எப்பொழுதும் மனதில் வைத்திருக்கின்றோம் என்பதற்காகத்தான் நாம் உருத்திராக்கம் அணிக்கின்றோம். அதை தான் ஞானசம்பந்தர் ஒரு பாட்டில் நாம் எப்போதும் இறைவனுடைய அந்த கருணையை மனதில் நிறுத்த வேண்டும் என்பதற்கு அருமையான ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். கைப்போது மலர் தூவி காதலித்து வானோர்கள் அப்படிங்கிற பாட்டில் எப்போதும் இனியானே என் மனத்தே வைத்தேனே அப்படின்னு வார். அப்போ அந்த பெருமான் நமக்கு எப்பொழுதும் இனியானாக இருக்கின்றான், நன்மை செய்து கொண்டே இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த பெருமானுடைய கருணையை நான் எப்பொழுதும் என்னுடைய மனதில் வைத்து கொண்டிருக்கின்றேன் என்பதற்காகத்தான் நாம் இந்த அக்குமணி அல்லது அக்குமாலை என்கின்ற உருத்திராக்கத்தை அணிகின்றோம். அதை தவிர்த்து இந்த உருத்திராக்கம் என்பது நமக்கு அரணாக, காவலாக இருக்கின்றது என்று நம்முடைய சமயத்தில் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அரண் காவல்னா என்ன அப்படின்னா, நம்ம மன மொழி மெய்யால தீயவற்றை செய்யாமல் இருப்பதை இந்த உருத்திராக்கம் அல்லது அக்குமணி, அக்குமாலை நம்மை காக்கின்றது என்று சொல்கின்றார்கள். இந்த உருத்திராக்கத்தை அணிந்திருக்கின்ற போது நமக்கு தீய சொற்களை பேசுவதற்கும், தீய எண்ணங்களை சிந்திப்பதற்கும், தீய செயல்களை செய்வதற்கும் நமக்கு ஐயம் ஏற்படும், அச்சம் ஏற்படும் என்று இந்த உருத்திராக்கத்தை நமக்கு காவலாக சொல்லி வைத்திருக்கின்றார்கள். உருத்திராக்கத்தை அணிந்தால் நமக்கு இந்த பேய் பயம், பில்லி சூனியம், காத்து, கருப்பு என்று சொல்கின்றார்களே, இவற்றையெல்லாம் தவிர்க்கலாம் என்பதற்கு இந்த உருத்திராக்கத்தை அரணாக, காவலாக நாம் அணியலாம் என்று சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அது தவிர இந்த உருத்திராக்கம் என்பது சிவபெருமானை நினைவுபடுத்தி, அவனுடைய கருணையை நினைவுபடுத்தி, அவனுடைய பரிவை நினைவுபடுத்தி நிற்பதனால நாமும் அந்த சிவனை போன்று மற்றவரிடத்தில் பரிவும், அன்பும், கருணையும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உருத்திராக்கத்தை அணிகின்றோம் என்று சொல்வார்கள். பெருமானுடைய கருணை எண்ணிதான் திருநீலகண்ட நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். உயிர்களை காப்பாற்றுவதற்காக பெருமான் விடத்தை உண்டானே, எவ்வளவு பெரிய கருணையாளன் அவன், திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று சொல்லி அந்த திருநீலகண்டத்தின் மீது சொன்ன ஆணைக்காக தன்னுடைய இளமையை துறந்தவர் திருநீலகண்டர். அப்போ பெருமானுடைய கருணையை எப்பொழுதும் நம் மனதில் நிறுத்தி மற்றவர்களுக்கு கருணை உடையவர்களாக, அன்பு உடையவர்களாக, பரிவு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நிற்பது இந்த உருத்திராக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மேலே இந்த உருத்திராக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு முக உருத்திராக்கத்திலேருந்து 21 முக உருத்திராக்கம் வரைக்கும் சொல்லுவார்கள். முகம்னா என்னன்னா, அந்த உருத்திராக்க விதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோடு இருக்கும். அது ஒரு கோடாக இருந்தால், கோடு ஒன்றே ஒன்றாக இருந்தால் அது சிவனை குறித்து நிற்பது, இரண்டாக இருந்தால் உமையம்மையும் சிவனையும் குறித்து நிற்பது, மூன்றாக இருந்தால் மும்மூர்த்திகளை குறிப்பது, நான்காக இருந்தால் பிரம்மனை குறிப்பது,
5ஆக இருந்தால் சதாசிவத்தை குறிப்பது என்று சொல்லி இப்படி அந்த உருத்திராக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோடுகளை அதற்கு உரிய தெய்வமாக அடையாளப்படுத்துவார்களே தவிர அந்த உருத்திராக்கமே கடவுளாகாது என்பதை நாம் தெளிவில் கொள்ள வேண்டும். எத்தனை கோடு உள்ள உருத்திராக்கம் போட்டாலும் உணர்வு என்பது ஒன்றுதான். ஆனால் சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ 2 முகம் போட்டால் சிவமும் சக்தியும் நம்மிடத்தில் இருக்கின்றார்கள், 3 முகம் போட்டால் மும்மூர்த்திகள் இருக்கின்றார்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த உருத்திராக்கம் என்பது ஒரு மரத்தில் விளையக்கூடிய ஒரு விதை, அது கடவுள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது அதற்கு பின்னாலே இருக்கின்ற நான் குறிப்பிட்ட பெருமானுடைய கருணையை அடையாளப்படுத்தி நிற்கின்றது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் அந்த உருத்திராக்கம் என்பது கடவுள் அல்ல, அது அடையாளப்படுத்துகின்ற செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் சிலர் பார்த்தீங்கன்னா இந்த உருத்திராக்கத்தினுடைய முகத்தை வைத்துக்கொண்டு பெரிய வணிகம் பண்ணுவார்கள். ஒற்றை முக உருத்திராக்கத்துக்கு ஒரு விலை, 2 முக உருத்திராக்கத்துக்கு ஒரு விலை என்று சொல்லி நம்மை அவர்கள் ஏமாற்றுவார்கள். அதனால் எத்தனை முக உருத்திராக்கம் போட்டாலும் நாம் எண்ண வேண்டிய அதனுடைய உட்கருத்தை சிந்திப்பது ரொம்ப முதன்மையானது. இன்னொன்று நாம் சிந்திக்க வேண்டும், உருத்திராக்கத்தை விட நம் அறிவு சிறந்தது என்று சிந்திக்க வேண்டும். இப்போ பலர் என்ன நினைக்கிறாங்க, இப்போ சமயத்தின் பெயரால் விற்கப்படுகின்ற பொருட்கள் இருக்கின்றனவே அவற்றையே கடவுளாக எண்ணி மயங்குகின்றார்கள். இந்த எல்லா பொருட்களையும் விட நம்முடைய அறிவு பல மடங்கு சிறந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அறிவால் தான் இறைவனை அடைய முடியும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உருத்திராக்கம் அணிகின்ற போது உடம்புல பல்வேறு இடங்களில் அணிகலாம்னு சொல்லுவாங்க. இப்போது தலையில் அணியக்கூடிய உருத்திராக்கம் இருக்கின்றது, அதுக்கு தலைமணி என்று பெயர். அடுத்து பார்த்திங்கன்னா காதணியாக அணியக்கூடிய உருத்திராங்கள் இருக்கின்றன, அவற்றை காதுமணி என்று சொல்கின்றார்கள். கழுத்தில் அணியக்கூடியவற்றை கண்டமணி என்று சொல்கின்றார்கள். புஜத்தில் அணியக்கூடியவற்றை புஜமணின்னு சொல்கிறாங்க. இந்த கரத்தில் அணியக்கூடியவற்றை கரமணின்னு சொல்கிறாங்க. இடுப்பில் அணியக்கூடியவற்றை இடுப்பு மணி, அரைஞான்மணி என்று சொல்கின்றார்கள். இப்படி இந்த உருத்திராக்கம் பார்த்திங்கன்னா உடல் முழுக்க அணியக்கூடிய ஒன்றாக நம்ம சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இது எதன் அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா, இந்த உருத்திராக்கம் என்பது நம்முடைய உடலில் உராய்கின்ற போது ஒன்று சமய அடிப்படையில் முதல்ல நாம் பார்த்தோம், அது அடையாளப்படுத்துகின்ற செய்தியை பார்த்தோம். அடுத்தது இந்த உருத்திராக்கத்திற்கு நல்ல மருத்துவத்தன்மை இருக்கின்றதுன்னு சொல்கிறாங்க. இந்த கண்டமணின்னு இந்த கழுத்து குழியில் நாம் அணிந்தோம்னா நம்முடைய வியர்வை பட்டு அந்த மணி உராய்கின்ற போது, நம்ம வியர்வையோடு உராய்கின்ற போது நமக்கு மூச்சு சிக்கல்கள் இருக்குமானால் அது சரியாகி போகும், அது மருத்துவ அடிப்படையில் பலன் தரும் என்று சொல்கின்றார்கள். அடுத்து இந்த உருத்திர மணிக்கு மின்காந்த அலைகள் உண்டு, மின்காந்த அலை சக்தி உண்டுன்னு சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுமா, நம்முடைய இந்த குருதி அழுத்தம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இரத்த அழுத்தம்னு சொல்கிறாங்களே, அதை சீர்படுத்தக்கூடிய தன்மை இந்த நல்ல இயற்கையான உருத்திராக்கத்திற்கு உண்டு என்று சொல்கின்றார்கள். அப்போ உருத்திராக்கம் கூட பார்த்திங்கன்னா பலர் இப்போ பலகையில் அப்படி இப்படின்னு பல ஏமாற்று வேலைகள்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா. இப்போ அது போன்ற உருத்திராக்கங்கள் ஒருவேளை இறைவனுடைய கருணையை நினைவுபடுத்துவதாக இருக்கலாம். ஆனால் இந்த மருத்துவத்தன்மை என்பது அதில் நமக்கு கிடைக்க பெறாமல் போய்விடும். இந்த உருத்திராக்கத்தை தங்கம், வெள்ளி அப்படி இல்லைன்னா சாதாரண கயிறில் கூட நாம் அணிந்து கொள்ளலாம். தங்கம் வெள்ளியில் தான் அணிந்து கொள்ளணும்னு இல்லை, சாதாரண கயிறில் அணிந்தால் கூட மிக சிவப்பொலிவை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். இந்த உருத்திராக்கத்தை எல்லோரும் அணியலாம், குழந்தைகள் முதல் பெரியோர் வரை, ஆண் பெண் என்கின்ற பேதம் இல்லாமல், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கின்ற பேதம் இல்லாமல் அனைவரும் அடியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதற்கு மேலே இந்த உருத்திராக்கத்தினுடைய தூய்மையை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அதை சிவனுடைய அடையாளமாக கருதுவதனால அதை தூய்மையான இடத்தில் வைத்து, சில தூய்மை இல்லாத இடங்களுக்கு நாம் போகும்போது அதை கழட்டி வைக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அதில் பத்திரமாக பார்த்து கொண்டால் அங்கு கூட போட்டு போகலாம் என்று சொல்கின்றார்கள். என்ன அடிப்படை என்று சொன்னால், அதனுடைய தன்மையை, அடையாளத்தை உணர்ந்து பயன்படுத்துவதுதான் முதன்மை என்பதை புரிந்து கொண்டு உருத்திராக்கத்தை பயன்படுவோம், நலன் பெறுவோம். திருச்சி.